வணக்கம், கிர்ஜா திரும்பன் பேசுறேன். இன்றைக்கு என்னன்னா பிறந்த நாள் வாழ்த்துகள் பத்தி தாங்க. இப்ப என்னன்னா சிறு வயதுல நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறப்ப நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நிறைய இனிப்பு கிடைக்கும், கேக் கட் பண்ணலாம், புது ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஒரு வளர வளர நம்மளுக்கு அடடா வயசாகுதே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் பிறந்த நாள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடியதுதான். அவசியம் மிடில் ஏஜ் ஆனவங்களும் எல்லாம் அதை கடந்தவர்களும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடணுங்க. நம்ம தீபாவளி பொங்கல் கொண்டாடுறோம் ஜென்ரலா, நம்மளுடைய பிறந்த நாளை நம்மளே கொண்டாடலைன்னா எப்படிங்க? நல்லா கொண்டாடணும். அது எப்படின்னா, நான் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் எளிய முறையில், அதாவது புது புடவை நம்ம தீபாவளிக்கு வாங்குறோம், அதை கூட நம்ம பிறந்த நாளுக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம். எளிமையாக இருந்தாலும் புன்னகை எல்லாத்துக்கு மேல சிறந்த நகையாம். புன்னகை அணிந்துக்கிட்டு நல்ல புது துணி இருந்தால், இல்ல வாங்க இல்லாதவர்கள் இருப்பதிலே நன்றாக எல்லாம் அவங்க திருமண நாள் பட்டு சேலை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி கூட திருமண நாளுக்கு எடுத்ததை கூட உடுத்திக்கலாம். அன்று ஏதோ ஒரு இனிப்பு, ஒரு இனிப்பு என்றால் ஒரு சாக்லேட், அது கூட ஒரு இனிப்பு தான், அதை சாப்பிட்டு கொண்டாடலாம். அதாவது வாழ்த்துக்கள் எப்பயுமே நாம் பிறரை வாழ்த்தினாலும் நமக்கு மகிழ்ச்சி தரும். அதே போல நம்மள பிறர் வாழ்த்தினாலும் ரொம்ப மகிழ்ச்சி தாங்க தரும். நான் என்னுடைய FB ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அவர்கள் அறிமுகமானவர்கள் ஆகாதவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பர்த்டே நோட்டிபிகேஷன் வந்தாவே எப்பயும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது என்னோட வாடிக்கையான ஒன்று. அதே போல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் சர்க்கிள்ல யாருக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் முதல் வாழ்த்து என்னுடையதாக தான் இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது ஒரு இதுதான், நம்ம வாழ்த்து சொல்லுவதே ஒரு திருப்தி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பினஸ் தான். அதே போல நமக்கு யாராச்சும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னாலோ இல்ல பரிசுகள் தந்தாலோ அது ஆனந்தம் தான். இதுக்கு வயது இதுக்கு ஒரு கணக்கே இல்லைங்க. எப்பனாலும் நம்ம அதாவது ஒரு இதா இருந்தாக வயதானவர்கள் கொண்டாடணும். அவங்களும் என்ன பிள்ளைகள், இன்னும் முதியர்கள், பேரன் பேத்திகள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினா அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால எப்பயும் நம்ம இது என்ன இது பர்த்டே, இப்போ நம்ம என்ன ஒரு டீனேஜ் எல்லாம் தாண்டிட்டோம், இனிமே நம்ம கொண்டாடணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்பொழுதும் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள். நீங்க உங்களை அவரவர்கள் யாராக இருந்தாலுமே அவரவர்களுக்கு முக்கியம். செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நீங்க உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள், அவசியம் கொண்டாடுங்கள். அது உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும். வாழ்த்துக்களை பெறுங்கள். நன்றி.